இங்கே ஒரு குட்டி பொண்ணு ஒரு ஆர்ஃபனேஜில் தனியாக உட்காந்து அம்மா இல்லை அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அடாப்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேரண்ட்ஸ் வந்து வராங்க. அவங்களுக்கு இவளை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால இந்த பொண்ணவே நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி சூஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கும் அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குழந்தைக்கு வீட்டுக்கு போனதும் பயங்கர குஷியாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருந்துட்டுருக்கா. அந்த பொண்ணோட அம்மா இந்த குழந்தைய தாங்குன்னு தாங்குறாங்க. இவன் நீங்கள் எப்போவுமே என் கூடயே இருக்கணும் அப்படிலாம் சொல்லி அழுகிறா. ஸ்கூலுக்கும் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. குட்டி ஜாலியாக ஸ்கூலுக்கும் போயிட்டு வரா. திடீர்னு ஒரு நாள் அவங்களே ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. குழந்தையும் பிறந்துடுது. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த பொண்ணை பயங்கரமாக அவங்க அம்மா வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ண குழந்தை தானே, நம்ம குழந்தைக்கு ஈக்குவலாக பார்க்க முடியல அப்படிலாம் சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத இந்த குழந்தையுமே கேட்டுறா. கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகுறாங்க. இப்போ வரைக்கும் அவள் வந்து அவங்க அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு தான் இருக்கா. இந்த குழந்தை வந்ததும் அவங்க டோட்டலாக மாறிடுறாங்க. ஒரு நாள் அந்த குழந்தைய வாஷிங் மிஷினில் தெரியாமல் போய் உள்ள மாட்டிக்கும். இதுக்கு காரணம் இவ தான் அப்படி சொல்லி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே இவ இங்கே இருந்தால் நம்ம குழந்தையோட உயிருக்கே ஆபத்து சொல்லி அந்த பொண்ணு எங்கே அடாப்ட் பண்ணாங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இவங்க அம்மா பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.